மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எத்தகைய வாரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். 4-5 தேதியில சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வராரு, சகாயஸ்தானம் அப்படின்னு சொல்லிடலாம். இதுல ஒரு நுணுக்கம் சொல்றேன். 11ஆம் இடத்துல ஒரு பேரொளி இருந்து வரும் பொழுது கடன் நீங்கும் சொல்றேன், நோய் நீங்கும் சொல்றேன், எதிரி அகழ்வார்கள் சொல்றேன். இப்ப அந்த ஒளி தத்துவமா ஜோதிடத்தை போறீங்க. 11ஆம் இடத்துல சந்திரன்கிற ஒரு ஒளி மட்டும் வருதுங்க. அது பௌர்ணமிக்கு நெருக்கத்துல வருது. அப்ப என்ன? சிறு கடன் அடையும், சிறு வியாதிகள்ல இருப்பவர்களுக்கு நிவாரணம் ஏற்படும். பேசிக்கிட்டு இருக்கும்போது சிறு பகை ஒரு கருத்து முதல் வருதா, அடுத்த நாள் தேடி வருவாரு. இப்ப வருவாரு, 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டீங்கன்னா வருவாரு. இப்போ 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இல்லறம் இணைக்கும் சொல்லிடலாம். இல்லறம் 3, 7, 11, 12ங்க. அப்புறம் 6-7 தேதியில 12ஆம் இடத்துல சந்திரன் வர்றாரு. செலவு செய்ய பணம், ஒரு தூர பயணங்கள், சந்தோஷ அமைப்புகள், நிம்மதி, இது பூரா ஏற்படும் மகர ராசிக்கு. சரியா? அவங்க தசாபத்தி அந்தரத்துக்கு தக்கான அப்படிங்கிறத சொல்லிடலாம். 12ஆம் இடத்துல சந்திரன் ஒரு அரைச்சந்திரன் ஒளியா இருந்தாலும் குருவும் சேர்ந்து பார்க்குறாரு, ஒளியோட ஒளி சேருது. அப்ப அந்த இடம் சிறக்கத்தானே செய்யும். நிம்மதின்னு இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். நோயில அவதிப்படுறவங்களுக்கு கூட நிம்மதியான தூக்கம் இருக்கும். அப்ப நிம்மதியா தூக்கம் வரணுங்கும் போது முதல் நாள் ஆஸ்பத்திரி போயிருப்பீங்க. அடுத்த வார கடைசியில ராசி பலமாகும். ராசியில சந்திரன் வராரு, 7ஆம் இடத்தை பார்க்க முடியல, தன் வீடு தானே பார்க்கும். சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்த தம்பதிகள் கிட்ட கூட ஒரு அந்த தற்காலிகமா, அது அடிப்படை ஜாதகத்துல நல்லபடியா இருக்கும் பொழுது தற்காலிக வர்ற துன்பம் கூட உடனே தீரும். ஒரு பகை காலையில சண்டை போடுவாங்க, அப்புறம் பிற்பகல்ல ஒரு நேசம் வந்துடும்ல. அது அடிப்படை ஜாதகத்தோட பலன். அந்த அமைப்புல வார கடைசி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். மகர ராசி என்பவர்களுக்கு சிறு ஒரு எச்சரிக்கை. செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது. சேர்ந்துருச்சு, என்ன செய்யும்? எந்த இடத்துல சேர்ந்துருக்கு? 3ஆம் இடம். நம்ம உடம்புல தேகத்தை அக்கறையா பார்க்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு ஓய்வெடுக்கணும். சரி, கடுமையாக உழைக்கக்கூடிய வேலையில் இருக்கேன். வேலைக்கு விட்டு வந்த உடனே செல்போன்லாம் பார்க்காம வேற அதாவது மேற்கொண்டு நம்ம சந்தோஷத்துக்காக சில கேளிக்கைகள் பண்ணாம உடனடியே ரெஸ்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரே ராசி மகர ராசி அண்ணன் தம்பி இருக்கீங்களா, 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், கருத்து முதல் வரன்னு இருக்குது. உங்க ஜாதகத்துல செவ்வாய் நிலை 3ஆம் இடத்தின் நிலை 11ஆம் இடத்தின் நிலையை வச்சு உங்க சகோதரம் நேசமா இருக்காங்களா, சம உறவுல இருக்காங்களா, ஆகவே ஆகாதாங்கிறது உங்க ஜாதகம். ஆனால் கோல்சாரத்துல அந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்களுக்கு மேற்கொண்டு பகமையாகும். நடுத்தரமா இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சகோதரர்கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்கள், மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 3ஆம் இடம் இல்லறம். அதே மாதிரி தேகம் நல்ல அக்கறை கொள்ளுங்க. முயற்சி செய்ய விடாம செவ்வாய் சனி ஆக்கும். முயற்சியை தீவிரப்படுத்துங்க. ஒரு பக்கம் நமக்கு செல்ல, இன்னொரு பக்கத்தை தேடணும் அப்படிங்கிற அமைப்பு. அதை மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணுங்க.